2r ri வந்து r ரைட் இப்படி ஒரு உருளை இருக்குது கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் வந்து வேணும் உண்மையாவே இது மாதிரி கேள்விகள் சில செய்யறதுக்கு அந்த ஆரம்பத்தில் சின்ன ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்றதுக்கு பொதுவான ஜெனரல் நாலேஜ் ஒன்றும் நல்லாவே வேணும் கொஞ்சம் மெட்ஸும் ஆரம்பத்தில் அந்த மெட்ஸ் சமன்பாடு வந்து தெரியணும் உருளையில பரப்பு மேற்பரப்பு ஒரு சமன்பாடு வந்து தெரியணும் ரைட் உருளை செப்பு குற்றி வெப்பநிலை தீயில் ஒரு கரும்பொருளாக சக்தியை கதிர்க்கின்றது ஆகவே இவருடைய வெப்பநிலை என்னவா டீன்னு செல்ற ஒரு வெப்பநிலையா டீன்னு செல்ற ஒரு வெப்பநிலையா செப்பு குற்றி வெட்டப்பட்டு ஒரே ஆரை உடைய என் சர்வசம வட்டுக்களாக இப்ப இந்த செப்பு குற்றி எடுத்து ஸ்லைஸ் பண்றாங்களாம் இப்படி 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 வட்டின டிஸ்க் சிடி மாதிரி இப்ப ஒரு வட்ட துண்டுகளா ரோலோ கேக் எடுத்து ரோலோ கேக்க வெட்டுவோம் அது மாதிரி இது ஒரு ரோலோ கேக்னு சொன்னா அந்த ரோல் ஈக்கிறத இப்ப இப்படி இப்படியே ஸ்லைஸா வெட்டினால் சரிதானே ரைட் இப்ப பாருங்க அதே வெப்பநிலையில் இருக்குதான் வெட்டப்பட்டு ஒரே ஆரையுடைய அதே ஆரையுடைய என் சர்வசம வட்டுக்களாக வேறாக்கப்படுமாயின் மேற்குறித்த வெப்பநிலையில் கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணி கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணி சக்தியின் காலல் வீதம் சக்தி கதிர்க்கப்படும் வீதம் சக்தியின் கீழ் நேரம்டா வலு சரிதானே அப்ப இந்த செறிவா கதைக்கல்ல இங்க கதைக்கிறான் வலுவ கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதிகரிக்கும் காரணி அப்படின்னு எப்படி செய்யறது கேள்விய அதிகரிக்கும் காரணி அப்படின்டா புதிய வலுவின் கீழ் பழைய வலு அந்த விகிதம் தான் காரணி அதிகரிக்கும் காரணி அப்படின்னு கேட்டா புதிய வலுவின் கீழ் பழைய வலு அப்ப அந்த காரணின்னு கேட்ட நிறைய இதுல அதிகரிக்கும் காரணம் அப்படின்னு கேட்டா புதுசின் கீழ் பழச போட்டு பிரியுங்க அப்ப அதுதான் அந்த விகிதம் அதுதான் கேள்வியா கேட்டிருக்குது இப்ப கேள்வி விளங்கிட்டு இப்ப வலுவுக்கான ஒரு கரும்பொருள் கதிர்ப்புட செறிவுக்கான சமன்பாடு எதுக்கும் நான் உங்களுக்கு அதையும் ஞாபகப்படுத்தி விட்டுறேன் செறிவு ஈ சமன் சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு கரும்பொருள் தானே ஆகவே ஈ தேவையில்லை சிம்பிளி தேவையில்லை கரும்பொருள் கொண்டு தானே அது இல்லாம இங்க வலுவை பத்தி தான் காட்சிக்குது வலுவா இருந்தா பியின் கீழ் ஏ போடணும் ஈ சமன் என்ன வரப்போ சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம் தானே சக்தியின் கீழ் நேரம் வலுவாகிரும் பரப்பு மிஞ்சும் இங்க வலுவை பத்த கதிர்ப்பு சக்தியின் காலல் வீதம் அதாவது வலுவை பத்தி காட்சிக்குது ஆகவே சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு வலு சமன் ஏ சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு இப்ப யோசிங்க நீங்க ஸ்லைஸா வெட்டுறதால வெப்பநிலை மாறல ஸ்டெஃபான் மாதிரி மாறல ஆகவே பரப்புல தங்கிக்குது இந்த காலப்பற்ற சக்தியோட வீதம் எதுல தங்கிக்குது அதாவது வலு எதுல தங்கிக்குது பரப்புல தங்கிக்குது வெட்டுறதால பரப்பு மாறுமா வெட்டுறதால பரப்பு மாறும் ஏன் பரப்பு மாறும் சொன்னா இப்ப யோசிங்க இங்க ஈக்கிற பரப்பு என்னன்னு சொன்னா பையார் வர்க்கம் எப்படி இருக்க போது இந்த உருளையை எடுத்தீங்கன்னா சூழலுக்கு வெளிக்காட்டப்பட்ட பரப்பு இங்கால ஒரு பையார் வர்க்கம் வெளிக்காட்டப்பட்டிருக்குது அங்கால ஒரு பையார் வர்க்கம் வெளிக்காட்டப்பட்டிருக்குது ஆகவே இவர்ல பையார் வர்க்கம் இன்னொரு பையார் எத்தனை 2 பையார் வர்க்கம் இது என்ன பரப்பு இந்த வட்ட பரப்பு பையார் வர்க்கம் சக இந்த உருளை பரப்பு என்ன இங்கால இந்த சுற்றளவு என்ன 2 பையார் r தானே ஆகவே 2 பையார் into h இதுதானே ஆகவே இது என்ன 2r ஆகவே 2 பையார் தர 2r இது இந்த வெளியே இருக்கிற வட்ட பரப்பு வட்டையில உருளையில இந்த பரப்பு ஆகவே 2 பையார் into 2r சொன்னா 4 பையார் வர்க்கம் 4 பையார் வர்க்கம் ஆகவே 2 பையார் வர்க்கம் சொல்றது என்ன 2 பையார் வர்க்கம் சொல்றது இது ஒரு பையார் வர்க்கம் பிளஸ் 4 பையார் வர்க்கம் ஆகவே டோட்டல் இது 4 பையார் வர்க்கம் இது 2 பையார் வர்க்கம் ஆகவே 6 பையார் வர்க்கம் இது என்ன 6 பையார் வர்க்கம் இது என்ன
6 பையார் வர்க்கம் செல்வது. இப்ப இவருடைய மொத்த பரப்பு, வெளியே இருக்கிற மொத்த பரப்பு. இப்ப நான் என்ன செய்றேன், ஒரு துண்டா வெட்டுறேன். ஒரு வெட்டா வெட்டின எத்தனை துண்டு, 2 துண்டு. ஆனா என் துண்டுகளாக வெட்டுறானா, இப்ப நான் சும்மா ஒரு ஐடியா எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி ஒரு வெட்டு வெட்டுறேன். ஒரு வெட்டுண்டா 2 துண்டு. ஆகவே இப்ப வெட்டினத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் சொன்னா இப்படி இருக்கும். நடுவால ரோலோ கேக்க வெட்டி இங்க எத்தனை துண்டு, ஒரு துண்டு. இங்க எத்தனை துண்டு, 2 துண்டு. ஆகவே எந்த பரப்பு கூடிக்குது, வளைபரப்பு கூடிக்குதா, வளைபரப்பு கூடிக்குதா இல்ல. இந்த வளைபரப்பும் இந்த வளைபரப்பையும் கூட்டினா இந்த டோட்டல் வளைபரப்பு வந்துடும். ஆகவே வளைபரப்புல எந்த மாற்றமும் இல்ல. எது மாறல்ல, 4 பையார் வர்க்கம் மாறாது. 4 பையார் வர்க்கம் மாறாது. ஆனா இங்கால இருக்கிற வட்டப்பரப்புக்கு மேலதிகமா இடையில இந்த ஒரு பரப்பு வெளிக்காட்டப்பட்டிருக்குது. ஆகவே நீங்க ஒரு வெட்டு வெட்டினா எத்தனை வட்டப்பரப்புகள் கூடுது, ஒரு வெட்டு வெட்டினா எத்தனை வட்டப்பரப்புகள் கூடுது பாருங்க. அதாவது நீங்க ஒரு துண்டு ஈக்கிற டைம்ல 2 வட்டப்பரப்பு இருக்குது. 2 துண்டு ஈக்கிற டைம்ல எத்தனை வட்டப்பரப்பு இருக்குது, 1 2 3 4 வட்டப்பரப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொரு வெட்டிலையும் ஒவ்வொரு துண்டு கூடுது. ஒரு துண்டு கூடுற டைம்ல 2 புதிய பரப்புகள் வெளிக்காட்டப்படும். இப்ப இதை நீங்க மரகால வெட்டி பாருங்க. இதை மட்டும் இன்னொரு வெட்டு வெட்டுங்க. இன்னொரு வெட்டு வெட்டினா இந்த ஒரு துண்டு சரிதானே. ஆகவே இப்ப அப்படியே வெட்டுறாங்க சரிதானே. அப்படி இப்படி ஒன்று சர்வசம துண்டுகளா வரக்கூடிய மாதிரி வெட்டுங்க, அதுல பிரச்சனை இல்லை. யோசிங்க. இப்ப நான் இன்னொரு வெட்டு வெட்டினா இங்கே இருந்து உள்ளுக்கு இருந்து 2 சூழலுக்கு 2 பரப்புகள், 2 வட்ட பரப்புகள் வெளிக்காட்டப்படும். இப்படி வெட்டினா இதை எடுத்து இப்படி பார்த்தா இந்த ஜாயிண்ட் ஆகி இருந்தா ஒரு பரப்பும் இல்லை. இப்ப அதை வெட்டினோடனே இந்த ஒரு வட்டப்பரப்பு வெளியே வந்துட்டு. ஆகவே ஒரு துண்டு புதுசா உருவாகிற டைம்ல 2 வட்டப்பரப்புகள் உருவாகிட்டு போகுது சரிதானே. ஆகவே ஒரு துண்டு ஈக்கிற டைம்ல 2 பரப்பு இருக்குது. 2 துண்டு ஈக்கிற டைம்ல எத்தனை வட்டப்பரப்பு இருக்குது, 1 2 3 4 வட்டப்பரப்பு இருக்குது. இப்ப சொல்லுங்க, 3 துண்டு இருந்தா எத்தனை, இந்த துண்டும் இருக்கும், இந்த வட்டப்பரப்பு இருக்கும், இந்த வட்டப்பரப்பு இருக்கும். இப்ப வெட்டினோடனே இன்னும் 2 வந்திருக்கு தானே. ஆகவே 3 துண்டு இருந்தா எத்தனை பரப்பு இருக்க போகுது, 6 வட்டப்பரப்பு வரும். 6 வட்டப்பரப்பு வரும். அதை ஒத்துக்கொள்றீங்களா? ஆகவே என்ன சமன்பாடு போடலாம் சொன்னா 2n போடலாம். வட்டப்பரப்புகள் எண்ணிக்கைக்கு 2n போடலாம். 2n போடலாம். பாருங்க, இந்த இதுக்கு பதிலா எண்ணுக்கு பதிலா ஒரு துண்டு தான் இருக்குது. வட்டப்பரப்புகள் எண்ணிக்கைக்கான ஒரு எண் சார்பான ஒரு சமன்பாடு போட்டா ஒரு துண்டு இருக்குது. அப்ப 2n போடுங்க. 2n 2 வட்டப்பரப்புகள் வருது. இங்க எத்தனை துண்டு இருக்குது, 2 துண்டு இருக்குது. அப்ப இதுக்கும் 2n போட்டு பாருங்க. எண்ணுக்கு பதிலா எத்தனை, 2 துண்டு, எண் துண்டுகள் 2 துண்டு, 2 4 எத்தனை வட்டப்பரப்பு இருக்குது, 4. 3 துண்டு இருந்தா எத்தனை, அதுக்கும் 2n போட்டு பாருங்க. பொதுவா எல்லாத்துக்குமே ஒரு சமன்பாடு இருக்கு. 2n போட்டு பாருங்க. 3 எண்ணுக்கு பதிலா 3, 3 6. அதே மாதிரி 4 துண்டுகளாக வெட்டினா எத்தனை இருக்கும், சுவரா 8 இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வெட்டுக்கும் 2 கூட்டிட்டு போகுது. ஆகவே 4வது துண்டு வருமா இருந்தா இன்னும் 2 பரப்பு வந்திருக்கும். ஆகவே 8 இருக்கும். அப்ப அதுக்கும் 2n. ஆகவே வட்டப்பரப்புகள் எண்ணிக்கை துண்டு சார் பார்த்தீங்கன்னா
2n போடலாம். இப்ப சொல்லுங்க, n துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தால் இந்த வலைப்பரப்புல மாற்றம் வந்திருக்காது, வட்டப்பரப்புகள் எண்ணிக்கை கூடியிருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? ஓ, வலைப்பரப்புகள் அப்படியே தான் இருக்கு. சின்ன சின்ன துண்டா அந்த மேற்பரப்புகள் இருக்கும் தானே. அப்ப வட்டுக்கள் அந்த வலைப்பரப்புகளை கூட்டி பார்த்தா பழையபடி இதே பரப்பு வந்துடும். வலைப்பரப்பு எங்களுக்கு தெரியும் 4 πr வர்க்கம். 4 πr வர்க்கம். ஒரு வட்டப்பரப்பு என்ன? ஒரு வட்டப்பரப்பு வந்து πr வர்க்கம். ஒரு வட்டப்பரப்பு வந்து πr வர்க்கம். ஒரு வட்டப்பரப்பு πr வர்க்கம். ஆகவே இங்க எத்தனை அந்த வட்டப்பரப்புகள் இருக்குது? 2n வட்டப்பரப்புகள் இருக்குது. ஆகவே 2n πr வர்க்கம். என்ன? 2n πr வர்க்கம். இப்ப இவருக்கு போட்டு பாருங்க. ஒரு துண்டு இருந்தால் எண்ணுக்கு பதிலாக 1, அப்ப 2 πr வர்க்கம் வருதுதானே. அப்ப 2 துண்டு இருந்தா எத்தனை வரப்போகுது? 1 2 3 4 πr வர்க்கம் வரணும். அப்ப இந்த எண்ணுக்கு பதிலாக 2 போடுவீங்க. 2 4 4 πr வர்க்கம். சரிதானே. ஆகவே இங்க நீங்க வட்டப்பரப்புகளோட எண்ணிக்கைக்கு, வட்டப்பரப்புகளோட புதிய எண்ணிக்கைக்கு நீங்க ஒரு சமன்பாடு எடுத்துக்கிறீங்க. 2n πr வர்க்கம். 2n ஏன்னா πr வர்க்கத்துல நான் எங்க எடுத்தேன்னா ஒரு துண்டுக்கு 2 வருது, ஒரு துண்டுக்கு 2 வட்டப்பரப்பு வருது, 2 துண்டுக்கு 4 வருது. டக்குனு யோசிச்சணும் நீங்க. 2 துண்டுக்கு 4 வருது, 3 துண்டுக்கு 6 வருது. 3 துண்டு நீங்க வெட்டி பாருங்க, 3 துண்டா பிரிச்சு பாருங்க, 6 வரும். ஆக 4 துண்டுக்கு 8 வரும். அப்ப n துண்டுக்கு என்ன வரணும்? 2n வரணும். n துண்டுக்கு 2n வட்டப்பரப்புகள். ஒரு வட்டப்பரப்பு πr வர்க்கமா இருந்தா 2n πr வர்க்கம் மொத்த வட்டப்பரப்புகள். அப்ப சுழலுக்கு வழிகாட்டப்பட்டது 2n πr வர்க்கம். 2n πr வர்க்கம். இப்ப விகிதம். இப்ப புதிய விகிதம் என்ன? புதிய விகிதம் p nu நேர் விகித சமன் புதிய பரப்பு என்ன? 2n πr வர்க்கம் சக 4 πr வர்க்கம். p old என்ன? பழையது நேர்விகித சமன் என்ன? 2 πr வர்க்கம் சக 4 πr வர்க்கம். அங்க ஆரம்பத்துல வெட்ட முன்னுக்கு ஒரு துண்டு தான் இருந்துச்சு. அப்ப எண்ணுக்கு பதிலா 1 போடலாம். எண்ணுக்கு பதிலா 1 போட்டா என்ன வரப்போகுது? 2 πr வர்க்கம் சக 4 πr வர்க்கம் சொன்னா எவ்வளவு? 6 πr வர்க்கம். இப்ப புதியது அதிகரிக்கும் காரணின்னா இவரால பிரிக்கணும். அப்ப சமன்பாடு நேர்விகித சமன் சமனா மாறிடும். பிரிச்சா வாரதான் அதிகரிக்கப்பட்டிருக்கிற காரணி. இதன் கீழ் இது வரும். ஆகவே இதை நான் இங்க எழுதுறேன். பாருங்க, இதுல பொதுவா எடுக்கலாம். 2 πr வர்க்கத்தை பொதுவா எடுக்கலாம். 2 πr வர்க்கத்தை இது ரெண்டுலயும் 2 πr வர்க்கம் இருக்குது. ஆகவே இதுல நீங்க 2 πr வர்க்கத்தை பொதுவா எடுத்தா n மிஞ்சும், n பிளஸ் இதுல இருந்து நீங்க 2 πr வர்க்கத்தை வெளியே எடுத்தா 2 மிஞ்சும். அப்ப யாரு? 2 πr வர்க்கம். 2 πr வர்க்கம் பெருக்கி பாருங்க. 2n πr வர்க்கம் 4 πr வர்க்கம். சரியா தானே வருது? கீழ் 6 πr வர்க்கம். அப்ப r வர்க்கம் π 2 3 n plus 2 இன் கீழ் 3. n plus 2 இன் கீழ் 3. எத்தனாவது ஆன்சர்? இரண்டாவது ஆன்சர். நான் இது விளக்கம் தான் இவ்வளவு நேரம் பேசிருக்குது. ஆனா இவ்வளவு நேரம் போகாது. எக்ஸாம்ல கேள்வி செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் போகாது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இங்க ஒவ்வொரு வெட்டுற நேரமும் ஒவ்வொரு வெட்டிலையும் 2 புதிய வட்டப்பரப்புகள் உருவாகுது. ஆகவே ஒரு துண்டு இருந்தா 2 வட்டப்பரப்பு, 2 துண்டு இருந்தா 4 வட்டப்பரப்பு வரும், 3 துண்டு இருந்தா 6 வட்டப்பரப்பு வரும், 4 துண்டு இருந்தா 8 வட்டப்பரப்பு வரும், n துண்டுகள் இருந்தா 2n வட்டப்பரப்பு வரும். ஆகவே இப்ப 2n πr வர்க்கம் சக வலைபரப்பு எப்படி மாறாது. வலைபரப்பு அதிகரிக்கல, அதே வலைபரப்பு தொடர்ந்து பேணப்பட்டுட்டே வரும். ஆகவே ஒரு வலைபரப்பு வந்து 2 πr into 2rன்றதால 4 πr வர்க்கம். ஆகவே 2n πr வர்க்கம் சக 4 πr வர்க்கம் போடுவீங்க. கீழே ஆரம்பத்துல இருந்த
2πr வர்க்கம் சமன் rπr வர்க்கம் rπr வர்க்கத்தை போடுவீங்க. இவ்வளவுதான் எக்ஸாம்ல எழுதுவீங்க. எக்ஸாம்ல எழுதுவீங்க. சும்மா யோசிச்சாலே விட. யோசிச்சா அப்புறம் சுருக்கி விட்டா விட. சரிதானே? ஆகவே n+2 இன் கீழ் 3 வரும். n+2 இன் கீழ் 3 வரும்.